நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் காத்தருகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை சந்தித்தார். எங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் தரித்திரங்களை எல்லாம் மாற்றினார். மரித்தும் உயிரோடு இருக்கிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று கூறின ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படியாய் நாங்கள் பைபிளை அதிகமாய் வாசிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டோம். கொஞ்சம் அறிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையை மாற்றினார். வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார். அதே தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் அதிசயத்தை செய்வார். உங்கள் வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று கூறின தேவன் உங்கள் வீட்டிற்கு சமாதானத்தை கொடுப்பார். உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும். உங்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர்கள் என்று கூறின தேவன் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். ஜெபம் செய்யலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலை கொடுத்த தேவன் இந்த வீடியோவை பார்க்கிற எல்லோருக்கும் விடுதலை கொடுப்பீராக. சமாதானத்தின் வல்லமை இந்த குடும்பத்திற்குள்ளே கடந்து செல்லட்டும். இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் விலகி ஓடுவார்களாக. ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் போவார்களாக. இவர்கள் குடும்பத்திற்குள்ளே காணப்படுகிற தரித்திரங்கள், வியாதிகள், கடன் தொல்லை, கஷ்டங்கள், பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும். விடுதலை கொடுப்பீராக, சமாதானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, எங்களை ரட்சித்த தேவன் ஒவ்வொருவரையும் ரட்சிப்பீராக.